ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க, ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கீரை ரெசிபி, பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர்த்து வீட்டில் கீரை செஞ்சாவே வந்து சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்து வீட்டில் கேட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இது உங்கள் ஆஷாஃபம், எங்கள் நனிமா சமையல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு சிறுகீரை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றா எடுத்து ஆஞ்சு வச்சுக்கிறேன். எனக்கு யூஸ்வலாக கீரை வந்து இந்த மாதிரி ஆயிடுறது தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கீரை வாங்கிட்டு அதை அப்படியே கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒத்தையாக ஆஞ்சிக்கணும். அப்போ தான் அந்த கீரையில் இருக்க சில சமயத்தில் பூண்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 2 தக்காளியும் வந்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் வந்து நம்ம ஏற்கனவே நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்க கீரை வந்து சேர்த்துக்கிறேன். கீரை வந்து சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 2 தடவை நல்ல தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். என்னோடய வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து எண்ணெய், இது எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மண் சட்டி அப்படிங்கிறதுனால ஈவனாக வந்து குக் ஆகும், சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளியும் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஈவனாக வந்து குக்காகி வந்திருக்கும். ஸோ பருப்பு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இது எடுத்து கீழே வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து கீழே எடுத்து வச்சுட்டு நான் வந்து இந்த பாத்திரத்துலேயே வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். சூடாக இருக்கிறப்பே வந்து இந்த மாதிரி ஒரு பருப்பு மத்து கட்டை வச்சு மசித்தோம்னா வந்து நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி பருப்பு மத்து கட்டை வச்சு மசிச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் இன்றைக்கி ரைஸ் அதுக்கப்புறம் சப்பாத்தி ரெண்டோடையும் சர்வ் பண்ணியிருந்தேன். ரெண்டுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். இங்கே வந்து ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாம் சேர்த்துட்டு தாளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அதோடு சேர்த்துட்டு உங்களுக்கு இது வந்து தண்ணி மாதிரி வேணுமா இல்லை கெட்டியாகவே வச்சுக்கிறீங்களா அது உங்களோட விருப்பம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணலாம், அப்பயும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்க போகிறேன்.
ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான கீரை மசியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சிம்பிளாக ஒரு ஆம்லேட் இருந்தால் போதும், நம்ம எவ்வளோ வேணால் சாப்பாடு வந்து சாப்பிட்றலாம். இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் ரைஸுக்கும் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இது கூட சிம்பிளாக ஒரு ஆம்லேட் வச்சு தான் வந்து சாப்பிட்டேன். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் சிறுகீரை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு வீடியோக்கு லைக் போட மறக்காதீங்க. கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.